கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீதிமொழிகள் 13வது அதிகாரம் 14வது வசனம். ஞானவான்களுடைய போதகம் ஜீவ ஊற்று, அதனால் மரண கண்ணிகளுக்கு தப்பலாம். எனக்கு அருமையானவர்களே, நித்திய ஜீவனை நாம் இழந்து போகத்தக்கதாக இந்த பூமிக்குண்டான வாழ்க்கையிலே அநேக மரண கண்ணிகளை சத்ருவானவன் ஒளித்து வைத்திருக்கிறான். அவைகளிலே நாம் அகப்படும் பொழுது நித்திய ஜீவனுக்குண்டான வழியை இழந்து போகிறோம். ஆனால் அதே சமயத்தில் நம் ஆண்டவராகிய தேவனோ அவைகளிலிருந்து நாம் தப்பும்படியாக சத்ருவானவன் நமக்கு ஒளித்து வைத்திருக்கிற மரண கண்ணிகளிலிருந்து நம்மை தப்பிக்கும்படியாக ஜீவ ஊற்றாகிய அவருடைய வார்த்தையை நமக்கு வைத்திருக்கிறார். அந்த ஜீவ ஊற்றாகிய வார்த்தையை அவருடைய ஊழியக்காரர்களாகிய ஞானவான்கள் மூலமாக நமக்கு போதித்து அருளியிருக்கிறார். அந்த ஞானவான்கள் அருளிய ஜீவ ஊற்றாகிய கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது சத்ருவானவன் இந்த உலகத்திலே நமக்கு தெரியாமல் ஒளித்து வைத்திருக்கிற அந்த மரண கண்ணிகளுக்கு தப்பிக்க முடியும். இந்த வார்த்தையின் அடிப்படையில நாம் செபிக்கலாம். தகப்பனே, உம்முடைய ஊழியக்காரர்களாகிய ஞானவான்களாகிய கர்த்தருடைய பிள்ளைகள் மூலமாக நீர் எங்களுக்கு போதித்திருக்கிற உம்முடைய வார்த்தையாகிய ஜீவ ஊற்றுக்காக நன்றி சொல்லுகிறோம். அந்த வார்த்தையாகிய ஜீவ ஊற்று எங்களை மரண கண்ணிகளுக்கு தப்புவிக்கிறபடியினாலே நன்றி சொல்லுகிறோம். இப்பொழுதும் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையாகிய ஜீவ ஊற்றாகிய பரிசுத்த வேதாகமத்திற்கு உம்முடைய ஊழியக்காரர்களாகிய ஞானவான்கள் மூலமாக எங்களுக்கு நீர் போதித்திருக்கிற உம்முடைய வார்த்தையாகிய ஜீவ ஊற்றாகிய அந்த பரிசுத்த வேதாகம வார்த்தைகளுக்கு மரண கண்ணிகளுக்கு எங்களை தப்புவிக்கிற அந்த வார்த்தைகளுக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இப்பொழுதும் இந்த வார்த்தையை ஜெபத்தை கேட்கிற ஒவ்வொருவரும் உம்முடைய ஊழியக்காரர்கள் மூலமாக நீர் எங்களுக்கு போதித்திருக்கிற உம்முடைய வார்த்தையாகிய ஜீவ ஊற்றுக்கு தங்களை ஒப்பு கொடுத்து மரண கண்ணிகளிலிருந்து தப்புவும்படியாக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் அவ்வனமாக செய்தபடினாலே நன்றி சொல்லுகிறேன். இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்துல ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you all. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.